சனத் நிஷாந்த ராஜாங்க அமைச்சர் உயிரிழந்த விவகாரம் ஒரு பக்கம் வாகன விபத்தில் இடம்பெற்ற உயிரிழப்பு சம்பவமாக இருந்தாலும் கூட அண்மை காலமாக நாட்டில் இடம்பெற்று வருகின்ற அரசியல் கலவர நிலைமை அதிரத்தில் சமூக வலைத்தளங்களூடாக பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் இலக்கு வைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகிற ஒரு சூழ்நிலையிலும் அதனத்தில் சர்ச்சைக்கு பெயர் போன ஒரு உறுப்பினராக சனத் நிஷாந்த் இருந்து வருகிறார். அவர் 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துக்கு வந்தாலும் கூட ராஜபக்ஷ குடும்பத்தோடு மிகுந்த நெருக்கமான உறவினை பேணி வந்த ஒருவர். அதனத்தில் நம்பிக்கைக்குரிய ஒருவராகவும் அவர் செயற்பட்டு வந்தார். அவருடைய செயற்பாடுகள் தொடர்பில் பொதுமக்கள் மத்தியிலும் கற்றோர் மத்தியிலும் பல்வேறு அதிருப்திகள் இருந்தாலும் அவரது சொந்த மாவட்ட மக்கள் அவரை தொடர்ந்தும் ஆதரித்து வந்தார்கள் என்பதை நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டும். ஒரு வர்த்தகராக இருந்து கொண்டு அதில் ஒரு சட்டத்தரனுடைய கணவராக இருந்து கொண்டு அவர் தன்னுடைய அரசியல் செயற்பாடுகளையும் தொடர்ந்தேச்சாக முன்னெடுத்து வந்த நிலையில் 2 திருமண நிகழ்வுகளில் கலந்து கொண்டு விட்டு மீண்டும் கொழும்பு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே ஒரு வாகன விபத்து ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. முன்னால் சென்றிருந்த கண்டெய்னர் ரக வாகனம் ஒன்றை முந்திச் செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று அதிகாலை 1 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக போலீசார் கூறியிருக்கிறார்கள். கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில் கந்தானை பகுதியில் நேற்று அதிகாலை இடம்பெற்ற கோர் விபத்தில் கிராமப்புறம் மற்றும் பிராந்திய குடிநீர் விநியோக திட்டங்கள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் உயிரிழந்ததோடு மற்றும் ஒருவர் காயமடைந்திருக்கிறார். திருமண நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு விட்டு கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக கொழும்பு நோக்கி பயணித்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் ஜீப் ரக வாகனம் நேற்று அதிகாலை இவ்வாறு கட்டுநாயக்க நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதிவேக நெடுஞ்சாலையில் கட்டுநாயக்கவிலிருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த பயணித்த ஜீப் ரக வாகனம் முன்னால் பயணித்துக் கொண்டிருந்த கொள்கலன் பாரவூர்தியை முந்திச் செல்ல முற்பட்ட போதே இந்த கோர் விபத்து இவ்வாறு நிகழ்ந்திருக்கிறது. இதன்போது அமைச்சரின் வாகனம் கொள்கலன் பாரவூர்தியின் பின்புறத்தில் மோதி சுக்கு நூறாகி இருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனை அவதானித்த பலரும் இது தொடர்பில் அவரை மீட்பதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். அதனிடத்தில் இந்த வாகனம் மோதுண்டது மாத்திரமல்லாமல் லொரியில் மோதுண்டது மாத்திரமல்லாமல் அருகில் அமைக்கப்பட்டிருக்கிற பாதையின் 2 பகுதிகளிலும் அமைக்கப்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு வேலியிலும் மோதிய நிலையிலேயே இந்த விபத்து இவ்வாறு சம்பவித்திருக்கிறது. விபத்து இடம்பெற்ற போது ஜீப் ரக வாகனத்தில் ராஜாங்க அமைச்சர் உட்பட 4 பயணித்திருக்கிறார்கள். விபத்தில் படுகாயமடைந்த ராஜாங்க அமைச்சர் அவரது தனிப்பட்ட மெய்பாதுகாப்பு அதிகாரி மற்றும் வாகன சாரதி ஆகியோர் ராகம போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ராஜாங்க அமைச்சர் மற்றும் அவரது தனிப்பட்ட மெய் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. சம்பவத்தில் காயமடைந்த சாரதியை தொடர்ந்தும் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜெயக்குடி என்ற பாதுகாப்பு அதிகாரியை இதன் போது உயிரிழந்தவராக இருக்கிறார். உயிரிழந்த ராஜாங்க அமைச்சர் 48 வயதான புத்தளம் மாவட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர். நேற்று முன்தினம் இரவு சிலாபம் பண்டாரவத்த பகுதியிலுள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு மீண்டும் வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த நிலையிலேயே அதிகாலையில் இந்த விபத்து இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ராகம வைத்தியசாலையில் நீதவான் பிரேத பரிசோதனை நிறைவடைந்த நிலையில் எதிர்வரும் 28ஆம் தேதி ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் இறுதிக்குறிகள் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேசத்தில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தோடு நேற்று உயிரிழந்த ராஜாங்க அமைச்சரை பார்வையிட பெருமளவிலான அரசியல்வாதிகள் மற்றும் பொதுமக்கள் ராகம வைத்தியசாலையில் குவிந்ததை அடுத்து வைத்தியசாலையில் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தன. இதேவேளை சம்பவத்துடன் தொடர்புடைய கொள்கலன் பாரவூர்தியின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு சம்பவம் தொடர்பாக கந்தானை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள். உயிரிழந்த அமைச்சர் சனத் நிஷாந்த மிக முக்கியமான ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக பார்க்கப்படுகிற ஒருவராக இருக்கிறார். அவருடைய அரசியல் வரலாற்றை சற்று நாங்கள் பின்னோக்கி பார்ப்போமாக இருந்தால் அவர் முதலாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலேயே போட்டியிட்டிருந்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவருக்கு தோல்வியை கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அந்த உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவருக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதற்கு பிறகு அவர் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அதற்கு பிறகு இடம்பெற்ற மாகாண சபை தேர்தல்களில் அவர் களம் கண்டு வெற்றி பெற்றிருந்தார் என்பதை நாம் பார்க்கலாம். 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலில் அவர் முதன்முறையாக போட்டியிட்டிருந்தார். அதற்கு பிறகு 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற மாகாண சபை தேர்தலிலும் அதிகூடிய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றதோடு அமைச்சராகவும் பல்வேறு பணிகளை அவர் முன்னெடுத்து வந்தார் என்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கால பகுதியில் கடற்றொழில் அதனிடத்தில் மின்வள அமைச்சராக அவர் செயற்பட்டிருக்கிறார். அதனிடத்தில் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகான அவரது செயற்பாடுகள் மக்கள் மத்தியில் மிகுந்த திருப்தி நிலையை அளித்திருந்ததோடு அப்போது அவர் 62,996 வாக்குகளை பெற்று புத்தளம் மாவட்டத்தில் முதல் உறுப்பினராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் என்பதையும் நாங்கள் அவதானிக்கலாம். எனவே உள்ளூராட்சி மன்றம் அதனை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல்
அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் என்று வந்தவர் 2020ஆம் ஆண்டு தேர்தலின் பொழுது கிட்டத்தட்ட 80,082 வாக்குகளை பெற்று மாவட்டத்தில் முதலிடம் பெற்று வெற்றி பெற்றிருந்தார் என்பதை எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது சந்தர்ப்பத்தில் கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதிக்கு ஆதரவாக அவர் பல்வேறு பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டிருந்த நிலையில் அவருக்கு மீண்டும் கடற்றொழில் ராஜாங்க அமைச்சு பதவி வழங்கப்பட்டிருப்பது முக்கியமான ஒரு தகவலாக எம்மால் அவதானிக்கலாம். முதலாக அவர் 1997ஆம் ஆண்டில்தான் ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டிருந்தார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முதலாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினூடாகவே அவரது அரசியல் பயணம் தொடர்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய கூட்டணி கட்சியாக இருந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பினூடாக அடுத்தடுத்த தேர்தல்களில் அவர் சந்தித்திருந்தார் என்பதையும் நாம் பார்க்கலாம். 1975ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி பிறந்த இவர் 5 பேரை கொண்ட குடும்பத்தில் இளையவராக பார்க்கப்படுகிறார். இவருடைய மனைவி ஒரு சட்டத்தரணி என்பதும் குறிப்பிடத்தக்க முக்கியமான தகவலாக அமைகிறது. எனவே சனத் நிஷாந்தவின் மரணம் தொடர்பில் இப்பொழுது அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற தகவலையும் போலீசார் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் இவரது உயிரிழப்பு குறித்து தங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளையும் நாம் அவதானிக்கலாம். விபத்தில் உயிரிழந்த ராஜாங்க அமைச்சர் நிஷாந்தவின் மரணம் என்பது மிகப்பெரிய இழப்பு என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கண்ணீருடன் தெரிவித்திருக்கிறார். நிஷாந்தவின் வீட்டுக்கு சென்ற மஹிந்த ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் பொழுதே இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வு தொடர்பில் தன்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை வெளிப்படுத்தியிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது தொடர்பிலான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கும் போது சனத் நிஷாந்தவை பொறுத்தவரையில் மிக முக்கியமான அரசியல் செயற்பாட்டாளராக இருந்தவர். ஒரு பக்கம் சர்ச்சைக்குரியவராக இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதி அவருக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் என்பதை யாரும் அறிந்திருப்பார்கள். இவ்வாறான ஒரு நிலையில் தான் கட்சி நடவடிக்கைகள், மாகாண சபை நடவடிக்கைகள் உள்ளிட்ட அனைத்திலும் முன்னின்று செயற்பட்ட ஒருவராக மஹிந்த ராஜபக்ஷ இவர் பார்க்கப்படுகிறார். அவரது இழப்பு எங்கள் கட்சிக்கும் நாட்டுக்கும் இனத்துக்கும் மிகப்பெரிய இழப்பாகும். அவர் தனது மாகாணத்திற்காக மட்டும் செயற்படவில்லை, முழு நாட்டுக்கும் சேவை செய்தார். ஒரு இடத்துக்குள் மட்டுப்பட்ட சேவையை வழங்கவில்லை. கட்சியின் ஒரு தலைமைத்துவத்தை இழப்பது என்பது இலகுவான விடயமல்ல. அவர் மிகப்பெரிய சக்தியாக இருந்தார் என அவர் கண்ணீருடன் இவ்வாறு கூறியிருக்கிறார். இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷனுடைய இந்த விஜயத்தினை தொடர்ந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல்களை கூறியிருக்கிறார். ராஜாங்க அமைச்சர் கொழும்பில் உள்ள இல்லத்துக்கு ஜனாதிபதி சென்றே தனது கவலையை இவ்வாறு வெளிப்படுத்தியிருப்பதான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதே நேரத்தில் இந்த விபத்துக்கு முன்னதாக என்ன நடைபெற்றது என்பது தொடர்பிலான தகவல்களையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் பிரதானமாக இவரது விபத்து இடம்பெறுவதற்கு முன்பு திருமண நிகழ்வு ஒன்றில் பங்கேற்றிருக்க அதனை உறுதிப்படுத்தும் முகமாக யாருடைய திருமணத்தில் கலந்து கொண்டாரோ அந்த நபர் சமூக வலைதளத்தில் ஒரு பதிவொன்றினை போட்டிருக்கிறார். ஒருவரோடு எடுத்த புகைப்படத்துடன் கூடிய தகவலாக இது அமையப்பெறுகிறது. அந்த நிலையில் தினக்குரல் பத்திரிகை அது தொடர்பான புகைப்படத்தினை நாங்கள் பார்க்கலாம். ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த நேற்று முன்தினம் இரவு பண்டாரவத்த சிலாபம் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் நடைபெற்ற திருமண வைபவத்தில் கலந்து கொண்டு கொழும்பு திரும்பிக் கொண்டிருக்கையில் தான் இந்த வாகன விபத்தும் இடம்பெற்றிருக்கிறது. திருமண வைபவத்தின் போது சனத் நிஷாந்தவுடன் புதுமண தம்பதிகள் எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படம் தற்போது முகநூலில் வைரலாகி இருப்பதோடு புகைப்படம் எடுத்தவர் தனது தனிப்பட்ட முகநூல் கணக்கில் இந்த புகைப்படத்தை பதிவிட்டு தங்கள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளார். மாமா சனத் நிஷாந்தவுக்கு என்ன நடந்தது என்று கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. எனக்காக என்னை பார்க்க வந்து பயணித்த போது இந்த சம்பவம் நடந்தது என்பதை நான் எப்படி தாங்கிக் கொள்வேன். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் மாமா என அவர் பதிவிட்டிருக்கிறார். இதேவேளை ராஜாங்க அமைச்சர் நிஷாந்த விபத்தில் உயிரிழப்பதற்கு சற்று முன்னர் தனது முகநூலில் காணொலி பதிவு ஒன்றை இட்டிருக்கிறார். அதில் வெளித்தோற்றத்தை பார்த்து ஒருபோதும் மனிதர்களை கணிப்பிட வேண்டாம், இன்று சமூகத்தில் பெரும்பாலானோர் இதனையே செய்கிறார்கள் என அந்த காணொலி பதிவில் அவர் குறிப்பிட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று அதிகாலை 1:37 தனது பேஸ்புக் கணக்கில் இந்த பதிவு இட்டிருக்கிறார். இன்னும் அதிகாலை 2 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் சனத் நிஷாந்த இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. எனவே இதுவும் ஒரு முக்கியமான தகவலாக அமையப்பெறுகிறது. ஒரு பக்கம் சனத் நிஷாந்த வெளித்தோற்றத்தை பார்த்து யாரையும் எடை போட வேண்டாம் என்ற அடிப்படையில் ஒரு கருத்தினை கூறியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது. அவருடைய மாவட்ட மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் கூட தேசிய ரீதியில் அவருக்கான எதிர்ப்பு இருக்கிறது. இப்பொழுது அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு, அதே பொதுஜன பெரமுன உறுப்பினர்களுக்கு எதிரான எதிர்ப்பும் பிரதானமாக இருந்து வருகிற நிலையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த எதிர்ப்புகள் அவர்களுக்கு எதிரானதாக அமைந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். காரணம், சனத் நிஷாந்த சாதாரண ஒரு எம்பியாக செயற்படாமல் அவர் பல்வேறுபட்ட முரண்பாடான அதனிடத்தில் வன்முறைகளுடன் கலந்த ஒரு நபராக பார்க்கப்படுபவர். அதனிடத்தில் தன்னை ஒரு
போராளியாக காட்டிக்கொள்ளக்கூடியவர், சண்டியராக காட்டிக்கொள்ளக்கூடியவராக அரசியல் களத்தில் அவர் இதுவரையும் இருந்து வந்தார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையிலும் வெளித்தோற்றத்தை பார்த்து மனிதர்களை கணிக்காதீர் என்ற அடிப்படையில் அவர் கடைசியாக ஒரு ஃபேஸ்புக் பதிவை போட்டிருக்கிறார் என்ற செய்தி இவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனிடத்தில் அவருடைய வெற்றிடத்துக்கு யார் தெரிவு செய்யப்படுவார் என்ற கேள்வியும் எழுந்திருந்த நிலையில் அவருக்கு அடுத்த கட்டத்தில் யார் அதிக விருப்பு வாக்குகளை பெற்றிருந்தாரோ அவர்தான் நாடாளுமன்றத்துக்கு இயற்கையாகவே தேர்வு செய்யப்படுவார். அந்த வகையில் புத்தளம் எம்பியாக ஜகத் பிரியங்கர சனத் மறைவு எடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு நியமனம் பெறுவார் என்ற தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. இது விமல் வீரவன்ச கட்சியைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் என்பதையும் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும். ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் திடீர் மரணத்தினால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு தேசிய சுதந்திர முன்னணியின் ஜகத் பிரியங்கர அந்த பதவியில் நியமிக்கப்படவிருக்கிறார். பிரியங்கர விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணியின் மாவட்ட தலைவராக செயற்படுகிறார் என்பதும் முக்கியமான தகவலாக அமைந்திருக்கிறது. இந்த நிலையில் அவருக்கு இப்பொழுது புதிய எம்பியாக தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இதன் மூலம் கிடைத்திருக்கிறது. அவர் தனது கட்சியை பொருத்தப்படுத்தும் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் எதிர்க்கட்சியில் அமர்ந்திருப்பதால் அரசாங்கம் ஒரு ஆசனத்தை இழக்கும் என்பது இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டும். இவர் அரசாங்கத்திடம் செல்கிறாரா அல்லது விமல் வீரவன்ச தலைமையிலான அணியினரோடு இணைந்து செயற்படுகிறாரா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே சந்தர்ப்பத்தில் மற்றொரு தகவலை நாங்கள் தினக்குரல் பத்திரிகையில் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. சனத் நிஷாந்தவின் மரணத்துடன் பாய்கிறது புதிய சட்டம் என்ற செய்தியாக இது தரப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தவின் மரணம் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் மோசமான வகையில் கருத்துக்களை வெளியிடுபவர்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. எனவே பல்வேறு தரப்பினரும் ஒருவர் உயிரிழந்திருக்கிற நிலையிலும் அவருக்கு எதிரான வன்ம கருத்துக்களை பரப்பி வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தகவலோடு இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. ஒருவரின் மரணம் தொடர்பில் இவ்வாறு மோசமான கருத்துக்களை வெளியிடுவதை அனுமதிக்க முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சனத் நிஷாந்த் நேற்று அதிகாலை வாகன விபத்தில் உயிரிழந்ததை தொடர்ந்து அது தொடர்பில் மகிழ்ச்சி தெரிவிப்பதை போன்று பெருமளவானோர் சமூக வலைத்தளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து வந்ததை அவதானிக்க முடிந்தது. அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரின் ஃபேஸ்புக் பக்கங்களிலும் சிலர் மோசமான வகையில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அமைச்சர் மஹிந்த அமரவீர சமூக வலைத்தளங்களில் இவ்வாறு கருத்துக்களை வெளியிடுபவர்கள் யார் என்று நாங்கள் தேடி பார்த்தோம். அதனை கட்சியொன்றுடன் தொடர்புடையவர்களை செய்கின்றனர் என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. ஒருவர் இறந்த பின்னர் அவரை பற்றி இவ்வாறு கருத்துக்களை வெளியிடுவதை அனுமதிக்க முடியாது. இவ்வாறு கருத்துக்களை வெளியிடுபவர்கள் யார் என்பதை இப்போதே கண்டறிய முடியுமாக இருக்கின்றது. இப்போதே அவர்களை கண்டுபிடித்து விட வேண்டும். இல்லை என்றால் எதிர்காலத்தில் அவர்களின் இவ்வாறான கருத்துக்களை காண முடியாது போகலாம் என்பதுவே இந்த செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. உண்மையில் மஹிந்த அமரவீர இந்த கருத்து ஒரு பக்கம் இருக்கு. அதே நேரத்தில் மஹிந்தானந்த அலுத்கமிகே அவர் கொழும்பில் இருந்தார். இவர் விபத்துக்குள்ளான சம்பவம் தெரிந்து அவருடைய மனைவியை கூட்டிக் கொண்டு ராகம வைத்தியசாலைக்கு உடனடியாக புறப்பட்டு சென்று தன்னுடைய நண்பரான சனத் நிஷாந்தவை பார்க்க சென்றிருந்தார் என்பதையும் நாங்கள் நினைவூட்டி கூற வேண்டும்.